எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ரஷ்யாவினுடைய ரிவெஞ்ச் அட்டாக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இரவு நேரத்தில் ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் உக்ரைனை கதிகலங்க வச்சிருக்கு. இதனால உக்ரைனில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இது பற்றி டொனால்டு ட்ரம்ப் ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்ன, இஸ்தான்புல்ல நடந்திருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்ட நகர்வு, பிணைய கைதிகளை பரிமாற்றம் செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ புதியதொரு நாட்டுக்கு பயணப்பட போகிறார். அங்கே வைத்து அவர் கைது செய்யப்படுவாரா உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. உக்ரைனுடைய உளவாளிகள் குழு இரண்டுக்கும் இடையில நடந்த சண்டை, அதை வச்சு அந்த நாட்டினுடைய அதிபர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கார், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, எப்போ இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற வார்த்தை உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறிச்சோம், அதற்கு பிறகு உக்ரைனிய வீரர்கள் தூக்கம் இல்லாமல் தான் இரவு நேரத்தில் தவிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இரவுலையும் எப்போ அட்டாக் நடத்த போகிறாங்க நம்ம மேலே அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மளை விட அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரஷ்யா திருப்பி ரிவெஞ்ச் அட்டாக்குங்கிற ஒன்று நடத்தியே தீர்வாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் நேற்றைய இரவு அது சாத்தியமாச்சு. ரஷ்யாவினுடைய சைடில் இருந்து ஒரு 400 ட்ரோன்கள் ப்ளஸ் 40 மிசைல் பரபரன்னு பறந்துச்சு. இதில் உக்ரைனை சேர்ந்த 3 தீயணைப்பு வீரர்கள் இறந்து போயிருந்தாங்க. பொதுமக்களில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு உக்ரைன் சைடில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல். லுட்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் பெரிய லெவலில் டேமேஜ், அதே நேரத்தில் 80 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டர். இது என்ன மாசிவான பெரிய அட்டாக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெரிய சாகசத்தெல்லாம் ஒன்றும் ரஷ்யா நிகழ்த்திடலை. பட் இது ஆரம்பம்தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். புட்டின் அந்த ட்ரோன் அட்டாக் பற்றி சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். இனிமேல் நாங்கள் டெரரிஸ்ட்டுக்கு எதிராக தான் போர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம், இனிமேல் உக்ரைன்கிறத நாடாகவே நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லை, 388 மக்கள் பயணம் பண்ண ஒரு ட்ரெயினை கவிழ்ப்பதற்காக இவங்க சதி பண்ணியிருக்காங்க, பாலத்தை தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க திட்டமிட்டு பொதுமக்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உக்ரைனுடைய நோக்கமாக இருக்குது. நீங்கள் இராணுவ வீரர்கள் மீது மட்டும்தான் நாங்கள் ரஷ்யாக்காரங்க அட்டாக்கை நடத்துகிறோம், உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை மையப்படுத்தி தான் நாங்கள் அட்டாக்கை நடத்துகிறோம். ஆனால் உக்ரைன் அப்படி கிடையாது, முழுவதுமாக பொதுமக்கள் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப கவனிக்க தகுந்தது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபரை மேலே குற்றவாளி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திருக்காங்க. ஆனால் அதை எதையுமே ரஷ்யாவினுடைய அதிபர் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக தான் அந்த ஐசிசிங்கிறது செயல்படுது. அதனால தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்ன வரைக்கும் நெதன்யாகுவை போர்க்குற்றவாளின்னு அறிவித்த பிறகும் கூட உலகத்தில் எந்த ஒரு போலீஸ்காரங்களும் அவங்கள போய் கைது பண்ண முடியல. காரணம் என்னன்னா ஐசிசிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட கிடையாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. அப்படி இருக்கும்போது புட்டினை மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புட்டினும் லாவ்ரோவ் அவர்களும் தெளிவுபடுத்துகிறாங்க, உக்ரைன் இனிமே பாதகமான ஒரு நிலைக்கு போகுது அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தை இவங்க சொல்லி முடிச்ச அடுத்த கணத்தில் பத்திரிகையாளர்கள் ட்ரம்ப்போட ஃப்ளைட்டில் பயணப்படுறாங்க. மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில பஞ்சாயத்தெல்லாம் முடியல. பட் அந்த பஞ்சாயத்தை பேசி முடிச்சதற்கு பிறகு அவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. இரவு நேரத்தில் இப்படி ரஷ்யா ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்கே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இதை பற்றி முன்னதாகவே ரஷ்ய அதிபர் புட்டின் ட்ரம்ப் கிட்ட ஃபோனில் பேசிட்டார், நாங்கள் ரிவெஞ்ச் அட்டாக் எடுத்து தான் தீருவோம் அப்படிங்கிறது. அதனால ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். Well, they gave Putin a reason to go in and bomb the hell out of him last night. That's something I didn't like about it. What
I saw it, I said, here we go. Now it's going to be a... அப்போ அவர் சொல்றாரு, இது வந்து 2 குழந்தைகள் பார்க்கில் விளையாடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறார். இப்போ குழந்தைங்க வந்து பார்க்கில் விளையாடுறாங்க அப்படின்னா வந்து அது ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு இல்லை. ஸோ உக்ரைனுடைய அதிபர் வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ரஷ்யா வந்து தாங்கிட்ட ஒரு நியாயமான காரணம் இருக்கிறதா இப்போ உலக நாடுகளுக்கு புரிய வச்சுருக்காங்க. என்கிட்ட சரியான காரணம் இருக்குது நான் தாக்குனதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யா தரப்பு நியாயத்தை அமெரிக்கா அங்கீகரிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உக்ரைனுடைய உளவு படைக்கு சி ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த சி ட்ரோன்ஸை வச்சு தான் அந்த லாரியை வந்து இயக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுகிறாங்க. இன்னொன்று, இது செப்பரேட்டாகவே இயங்கக்கூடியது, ரிமோட் மூலியமாக இதை இயக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சி ட்ரோன் பற்றி முழுவதுமாக அறிஞ்சவங்க யாருன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய 2 உளவு படைகள். ஒன்று SBU, இன்னொன்று GUR. இந்த 2 குரூப் தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய உளவு படைகள். இந்த GUR அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க. இவங்க எப்படின்னா, ரஷ்யா முழுவதுமாக பிரான்ஸுக்கிட்ட இருந்து ஆப்பிரிக்காவை தன்வசப்படுத்துச்சு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைசர், பர்கினா ஃபாசோ உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்தையுமே ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துச்சு. இதன் காரணமாக பிரான்ஸ் படை உக்ரைனுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய இந்த GUR அந்த படைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை கொடுத்து மாலி உள்ளிட்ட பகுதிகளில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதன் காரணமாக உக்ரைனிய உளவு படை அங்கேருந்து இங்கே ரஷ்யாவிலையும் சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. கிடைக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸை வச்சு அவங்க சில உளவு தகவல்களை சேகரித்து உக்ரைனுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அதன் அடிப்படையிலையும் இந்த ட்ரோன் அட்டாக், ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷனாக அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. SBU இவங்க ஒரு உக்ரைனை சேர்ந்த உளவு பிரிவு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷனை சத்தமே இல்லாமல் முடிச்சதில் இவங்களுடைய பங்குங்கிறது அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாலிக் அப்படிங்கிறவர் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை கூட அவர் சந்தித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக இந்த SBU அப்படிங்கிற உளவு பிரிவுக்கும் GUR அப்படிங்கிற அந்த உளவு பிரிவுக்கும் இடையில இப்போது ஃபைட் மூண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரால அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த உளவு அமைப்புகளுக்குள்ளே செக் பண்ணும்போது ரஷ்யா இந்த 2 குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில நபர்களை ட்ரேஸ் பண்ணி அவங்க மூலியமா இவங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த SBUவும் GURவும் சேர்ந்து என்ன அடுத்து பெருசாக உக்ரைனுக்கு தேவையான உளவு அமைப்புகள்லாம் ஒரு பெருசாக வந்து இவங்க உதவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரஷ்யா கூடிய விரைவில் அணுசக்தி ஆயுதங்களை வைத்து உக்ரைனை தாக்க இருப்பதாக இவங்க கொடுத்த தகவல் தான் இவங்கள் மீதான பார்வையை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகுதான் இவங்களை பற்றி சர்ச் பண்ணி நம்ம மக்கள் தேட ஆரம்பித்தாங்க. நம்மளும் அப்படிதான். ஸோ ரஷ்யா வந்து இந்த மாதிரி அணுசக்தி ஆயுதங்களை ஏவ இருப்பது எப்போது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை உக்ரைனை சேர்ந்த அதிபருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஆஸ்ட்ரியா நாட்டுக்கு டிராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ்ட்ரியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்ஸு, அவங்க எல்லாமே ஒரு போர்க்குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியை மறுபடியும் நம்ம நாட்டுக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய வணிகத்திற்கு பிரச்சனையாக மாறும், அதனால அவரை கூப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கியை ஏதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர், அதாவது ரஷ்யாவினுடைய ஆதரவு நாட்டினர் யாராவது ஒரு ஆள் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்கூப் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குது. ரஷ்யா இந்த போரை முடிக்கணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி மாதிரியான நபர்களை வந்து கைது செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஒரு இமேஜ் ஒன்று பெரிய அளவில் சுற்றிக்கிட்டே இருந்தது. அந்த இமேஜ் எதிரால் எடுத்து இப்படி ட்விட்டரில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம். அந்த அடிப்படையில் அந்த இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இதெல்லாம் இருக்குது. அந்த இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிவீல் பண்ணி பார்க்கும்போது அது ஜெலன்ஸ்கியினுடைய வீடு. ரஷ்யாவினுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி தங்கி இருக்கக்கூடிய மாளிகை தான் அப்படிங்கிற அந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி வெளியாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, உக்ரைனுடைய மிக முக்கியமான தளம் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கியினுடைய பேலஸ் தான். ஸோ அந்த பேலஸை ரஷ்யா கைப்பற்றி ஜெலன்ஸ்கியை கூடிய விரைவில் கைது செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒன்று அணு ஆயுத தாக்குதல், இன்னொன்று ஜெலன்ஸ்கியினுடைய கைது. இந்த ரெண்டில் ஒரு விஷயத்தை தான் அடுத்ததாக ரஷ்யா செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று இரவு நடத்தி இருக்கக்கூடிய கடைசி தாக்குதலில் ரஷ்யா உக்ரைனை சேர்ந்த ஒரு 7 மிலிட்ரி இண்டஸ்ட்ரி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நீங்கள் பொதுமக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல ரஷ்யா தாக்குதல் நடத்தலை, 7 மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ முழுவதுமாக உக்ரைனை இயங்க விடாமல் செய்வது தான் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட பயணம். இதில் எந்த அளவுக்கு ரஷ்யா ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யா இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இஸ்தான்புல்ல நடந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கியால் ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அமெரிக்காவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாம தான் இது நடந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, 6000 பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே அந்த இடத்துல இலக்காக இருக்கே தவிர, போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் சம்மதிக்கிறதுக்கு மாதிரி தெரியவே இல்லை. அப்படி சம்மதிக்கிறதா தெரிஞ்சதுன்னா அவங்க டிமாண்ட்லாம் பெருசா வைக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க உதவுனீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துடுவோம், அப்போ பார்ப்போம் யார் ஜெயிப்பா அப்படின்னு. அப்போ ரஷ்யா வருவாங்கல்ல, அடிபணிஞ்சு வருவாங்கல்ல, நம்ம சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாங்கல்ல, நாட்டோவில் நாங்களும் சேருவதற்கான வாய்ப்பு உருவாகும்ல, இழந்த பிரதேசங்களை நாங்களும் மீட்டுருவோம்ல, கிருமியா முதற்கொண்டு அப்படின்னு பேசுகிறாங்க. இதற்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தூபம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் கூடிய விரைவில், இல்லை 2029 தொடக்க காலகட்டத்தில் ஜெர்மனியும் யூகேவும் ரஷ்யா கிட்ட அடி வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.